இப்பொழுது இம்முறை பாராளுமன்றத்திலும் கூட ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கின்றார். அதனால் இது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்ற வகையில் கூடுதலான கவனத்துக்கு எடுத்திருக்கின்றோம். அதனால் அது எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய மனித சமூகத்துக்கு மனிதாபிமானத்தோடு பார்க்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற திசையை நோக்கிய நகர்வுகள் இடம்பெறும். அதன் போது நிச்சயமாக 100க்கு 100% மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான கவனத்தை எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு. இது சம்பந்தமான ஒன்றரை கேள்விகள் இருக்கு, கேட்கலாமா அல்லது அரசாங்க அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது என்ற அடிப்படையில் கடந்து போக விரும்புகிறீர்கள்? கேளுங்க. இதுல உள்ளூராட்சி அமைச்சில் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா 226 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல 132 மில்லியன் மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட அரைவாசி பாதிக்கப்படல இம்ப்ரெஸ்ல இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதிக்கப்படையிலன்றது இல்லை, நான் அதுல வலியுறுத்தி கூறியிருந்தேன். அதாவது நிதி உறுதிச்சீட்டுகள் வழங்கப்பட்டு கொடுப்பனவு செய்யப்பட்ட திட்டங்கள முன்னேற்றம் தான் இதில் போடப்பட்டிருக்கு. இப்போது உறுதிச்சீட்டுகள் எங்களோட கைகளில் இருக்கு. அந்த கொடுப்பனவு 31ஆம் தேதி 12ஆம் மாதம் வழங்கப்பட்டுவிடும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்டுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில அப்படியான விடயத்துல சந்தோஷம் இருந்தா விவசாய அமைச்சுல மொத்தம் 43 மில்லியன் 26 மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறோம். 182 மில்லியன் கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல 35 மில்லியன் நான் 31ஆம் தேதிக்கு இடையில நீங்கள் இதெல்லாம் 100% காட்டுவீங்களா? ஏனென்றால் இதுல இருக்கிற அவையில இருக்கிற பெருமானாக்களுக்கும் இதை பார்க்கறதுக்குரிய சான்ஸும் இல்லை. மற்றவர்களை கைதட்டி சிரிக்கிறார்கள். இது சம்பந்தமான எல்லாம் அரசியல் கட்சிகள் சார்ந்தார்கள் என்றால் இது சம்பந்தமான அறிவுகள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க விரும்பல. நீங்கள் driving through Colombo to Jaffna, you can see a big difference from Kurnagal and Radhapura. Then when you come to Vaini, you can see this is Vaini, is Tamil area. And you can come to Kilnati, you can clearly see this is Kilnati, this is Tamil area. You can come to Jaffna, go to the Jaffna town and compare the Jaffna town with Kandy town and Kurnagal town. There's a lot of difference. The only thing is we have they are allocating the money, the government is allocating the money. Unfortunately we are more smart enough, just like she said that she knows the project management. Unfortunately she doesn't know what are the 5 steps in the project management which is in the first paper. So I would like to tell this to the audience that this is very important, and I am clearly know that nobody will object this because most of the people doesn't know what I am talking. இதுல செலவழிக்கப்பட்ட மொத்த அமௌண்ட் ஒரு 10% only 10%, 20%, 30%. நாங்கள் அடுத்த PSF ப்ராஜெக்ட் சம்பந்தமாக கதைப்போம். அப்போது எங்களுடைய வைத்தியர் சத்துமதி அவர்களும் பதில் சொல்வார் நினைக்கிறேன். இதுல நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுக்கு வந்து இது சம்பந்தமான அறிவுகள் இல்லை. ஒருத்தருமே இது சம்பந்தமா உதாரணத்துக்காக நான் 38 வருஷம் வாழ்க்கையில டிசிசி மீட்டிங்ல என்ன கதைக்கிறது நான் பார்த்ததே இல்லை ஒரு டாக்டரா. அதனால இது ஆனா நான் கதைக்கிறபடியா ஒவ்வொரு வீட்டு குழந்தை பிள்ளைக்கும் டிசிசி மீட்டிங் என்ன தெரியும் டவுட் இருந்தா உங்களோட வீட்டுல இருக்க பிள்ளை போன கேட்டு பாருங்க. ஒரு தண்டவஸ் கழிச்சு டிசிசி மீட்டிங் என்ன சொல்லிக்கணும். இதுல கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் உண்டு. கிட்டத்தட்ட 80% நிதியை திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். நாங்கள் எங்களுக்கு அங்க படிப்பிக்க சொல்லிக்கணும். அரசாங்க the only province that are supporting to the government is Jaffna and Eastern. Just because we have too much knowledge in the administration, therefore we don't spend any kind of money. We send everything back to the government and we blame the government that they are not supporting. That's the truth. எங்களுக்கு அவங்க தார காசை பாவிக்கவும் தெரியாது. பாவிக்கு யாராவது கேட்டுட்டாங்களா we know project management சொல்லுவோம், but she doesn't know. I don't know whether you have the qualification as you have said this in this big committee that you said you claimed that you are the masters in project management, isn't it? You claimed it or not? உங்களை தமிழ்ல கேக்குறேன். நீங்க சொன்னீங்க தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் இருக்குன்னு. So you doesn't know what is the steps in project management. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே ப்ளீஸ் கௌரவ அமைச்சர் இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் எவ்வாறு நிதியை பாவிக்கின்ற எந்த அடிப்படையும் தாரவில்லை. இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இதை இன்றைக்கு என்ன போய் எழுதினோம்டா அத்துணா ஹத்துனா செலவு அவ்வளவு எழுதுவார்கள். பொதுமக்களுக்கு அந்த வேலைக்கு தான் நம்ம இருக்கிறோம், அந்த வேலைக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. சரியா? மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை தான் இருக்கு. சரியா? ஒன்று நான் சொல்லிக் கொள்றேன் என்னன்னு கேட்டா, இப்போ இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு இது லாஸ்ட் டைம் ஃபைனல் டைம். சரியா? இந்த ஃபைனல் டைம்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த இது சம்பந்தமான கேள்வி எங்களுக்கும் இருக்கு. சரியா? பட் ஆனா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுதான் இது நாள் வரைக்கும் நடைமுறை. அதனால நான் அர்ஜுனாவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன், அடுத்த வருஷத்திலிருந்து இவ்வாறு இடம்பெறாது என்கின்ற உறுதிமொழி நான் சொல்றேன்.
நாங்க முதல் இன்றைக்கு இருக்கின்ற இதுகளை தெரிஞ்சு கொண்டு அடுத்த வருஷத்திலிருந்து இதுல எதுவும் வினைத்திறனற்ற செயற்பாடு இருக்குமாக இருந்தா அதை வினைத்திறன் உள்ளதாக மாற்றிக்கொள்ளுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுப்போம். அதற்கு நாங்க முரண்பாட்டு அல்ல உடன்பாட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அமைச்சர்களே, எங்களுடைய இந்த இது அதாவது அரசாங்கமாக இருக்கட்டும் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் சொல்வார்கள். அதாவது நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், எங்கே பிழை விட்டு இருக்கிறோம், அதனால் அடுத்த கட்டம் ஏன் அந்த பிழைக்கு போகக்கூடாது. இப்போது எந்த அரசாங்க அதிகாரியாவது சொல்லுவாராக இருந்தால் அரசாங்க அதிகாரியாக எனக்கு யாருமே கேள்வி கேட்க முடியாது என்று NDP அரசாங்கமும் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும். நான் ஒரு NDP அரசாங்கத்தின் மனத்துடன் சப்போர்ட் என்ற அடிப்படையில் உங்களுக்கு உதவுவதற்காக இந்த கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி. ஜனவரி மாதம் நடைபெறுகின்ற போது மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் 2024ஆம் ஆண்டிலே கிடைக்கப்பெற்ற நிதியிலே எவ்வளவு நிதியை செலவு செய்யப்பட்டிருக்கின்ற என்ற விவரம் வளமையாகவே நாங்கள் காட்சிப்படுத்தின முடியும். அது நாங்கள் அடுத்த கூட்டத்தில் நிச்சயமாக காட்சிப்படுத்தும். இதுல கணக்கு இடங்கள் பிளாங்கா இருக்கு, அவருக்கு பார்க்க சான்ஸ் இல்ல பப்ளிக். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சரி சுற்றுலாத்துறை பார்ப்போம் 65 மில்லியன் செலவு விவரம். நீங்க டிசம்பர் மாதம் சொல்றீங்க 9 மில்லியன் தான் பாவிக்கிறோம். 65 மில்லியன் மொத்த தொகையின் 9 மில்லியன் தான் பாவிக்கிறோம். அப்ப கார்னர்ல வாழ்க்கையில ரோடு போடப்படாது. நாங்கள் சாட்டி கடற்கரைக்கு ஒரு சுற்றுலாத்துறையும் வரப்போறதில்லை. இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான அமைச்சர் யாராவது இருக்கிறீங்களோ? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு என்னென்றால் இந்த திட்டங்கள் யாவும் பாரிய திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டங்களை முடிவுறுத்தி எங்களுக்கு உறுதிச்சீட்டுகள் கிடைக்கும் போதுதான் நாங்கள் கொடுப்பனவு வழங்கக்கூடியதா இருக்கும். அதனை பொதுமக்களுக்கு அறிக்கையிடக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில இந்த டிசம்பர் மாத கடைசியில இந்த திட்டங்களுக்கான உறுதிச்சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் அதற்கான கொடுப்பனவு செய்து 25ஆம் ஆண்டுக்கான முதலாம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களுக்கு அதனை நீங்க சொல்லலாம். அந்த கடைசி லைன் 100% அந்த லைன் வந்து இன்னும் போட்டு தரையில இருந்தால் மாதம் முடியல பின் வரையில இருந்து ஃபர்ஸ்ட் 25% கன இடங்கள் நிரப்பப்படாமல் அதுக்கு காரணம் என்ன? ஏனென்றா பொதுமக்களுக்கு விளம்பரம், பொதுமக்களுக்கு தெரியல இன்னும் நடக்குது என்று ரோட்டு போடுறாங்கன்னா போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் பொதுமக்களுக்கு, அந்த அளவுதான் பொதுமக்களும் நாங்கள் அந்த வீதங்களை தாண்டி அந்த ப்ராஜெக்ட்ஸ் அங்கால போயிட்டு அதாவது நீங்க பிளாங்க விட்டுருக்கீங்க அப்படியா? ஆமாம், அந்த 50 வீதம் 75 வீடம் மற்றும் நான் கேட்கிறேன் வீடம் மற்றும் இதுல ஃபர்ஸ்ட் 25% முதல் காலாண்டுல என்ன செய்திருக்கீங்க? எவ்வளவு வீதம் அதுல பூர்த்தியாகி 75 வீதத்துல 9 வீடுகளும் 5 வீடுகள் 100 வீதமாக பூர்த்தி அடைந்தது. 50 வீதம் 25 வீதம் பிளாங்கா இருக்குது. அதை தாண்டிட்டு அதை தாண்டி 75 வீதத்துக்கு வந்துட்டு. அப்ப நீங்க அதுல போட்டுருக்காங்க. அப்பதான் மற்ற பாக்கடாக்களும் 25 வீதத்துல எவ்வளவு வீதம் செய்திருக்கிறீங்க, 50 வீதத்துல எவ்வளவு செய்திருக்கிறீங்க, 75 வீதத்துல எவ்வளவு செய்திருக்கீங்க பேர்ல போடுங்க. நான் சொல்ற விளங்க வாங்குது. அப்பதான் ரிப்போர்ட்ல பார்க்கவே ஒரு கம்ப்ளீஷன் லுக் கொண்டு வரும். அல்லது நீங்கள் என்ன நீங்கள் 75 வீதத்துல 5 சொல்லி முடிப்பீங்க நீங்கள்? ஐயா, அதெல்லாம் தாண்டி அது 75 வீதம் 100 வீதத்துக்கு வந்துட்டது. எனக்கு அது தெரியும். அப்ப ஏன் அது ஃபில் பண்ணப்படுறதா நான் கேட்கிறேன். ஃபில் பண்ண வேண்டிய நிலையில எந்த வீட்டு திட்டமும் இல்ல. விளங்குது. ஃபில் பண்ண 25 வீதத்துல எந்த வீட்டு திட்டமும் இல்ல. அதாவது அத்திவாரம் போட்ட நிலையிலேயோ அல்லது கூரை வேலை அந்த நிலையிலேயோ வீட்டு திட்டம் இல்லாதபடி 100 வீதத்துக்கு நான் சொல்றதுக்கான கேட்கிறேன். எது தெரியாதுல்ல? வடக்கு மாகாண சபையினுடைய 2024ஆம் ஆண்டின் திட்டங்களை உத்தியோகத்தர்களுக்கு பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறேன். அந்த வகையில என்னுடைய கடமையை முதல் செய்ய விடுங்க. அந்த வகையில நெக்ஸ்ட் அடுத்தது போடுங்க. இல்ல நான் சொல்றதால சொல்லுங்க. உங்களுக்கு இது சொல்லுறதா தெரியாது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் 25% எவ்வளவு பெர்சன்டேஜ் முடிச்சிருக்கீங்க? நீங்க சொல்லிருக்கீங்களா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இதுல அடுத்ததாக அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்றால் இந்த கூட்டம் இருக்கிறது பிரயோசனம் இல்லை. நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சமர்ப்பணத்தை செய்யலாம் நினைக்கிறேன். அதனை முடித்த பின்னர் அமைச்சர் அவர்களுக்கு இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு பதில் சொல்லாம போகிறார்கள். உறுப்பினர் சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் கேட்டா நான் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் உண்டு. உல்லாச பயணத்துறைக்கு 65 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. 9 மில்லியன் தான் செலவழிக்க.
ஆனா அப்ப இப்ப இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாள்ல மற்ற 55 மில்லியனையும் ஒதுக்கப்படுமாங்கிற பிரச்சனை உண்டு இருக்குது. அப்ப அதனால வேணும் அது அப்படியே ஒரு நிலைமை வருமா இருந்தா அதற்கான ஏதாவது புதிய தகவல்கள் இருக்குன்னு அதுகளுக்கு சொல்ல வேண்டிய அமைச்சர்கள் இதுவரை அரசாங்க உத்தியோகம் 65 9 மில்லியன் செலவழிச்சு நீங்க போட்டிருக்கணும். அது புள்ளுக்குள்ள இருக்கணும். இது எங்க அந்த வாழைப்பழம் மட்டும் கேட்டா அது இந்த வாழைப்பழம் மாதிரி. அதனால அர்ஜுன அதனால வேண்டி நாங்க முதல்ல எங்களுக்கு அந்த தகவல்களை சொல்லுங்க. சரியா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த வருஷம் செய்ய முடியாத வேலைகள், அதை நாங்க அடுத்த வருடத்துக்கு கொண்டு போற வேலைகளும் இருக்குது. அப்படி எதுவும் இருக்குமான்னு அதையும் நீங்க சொல்லுவீங்களான்னு இங்க இருக்கின்ற இந்த கேள்வி பதில்கள் இந்த சிக்கலுக்கு செயலாளர் இங்க இருக்கிறார், அவர் சொல்லுவார். கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்ப நாங்கள் மொத்த செலவு 65 மில்லியன் அரசாங்கம் தந்திருக்கு. Government has provided 65 million. Whereas we spend only 9 million now. So how can we say we have spent 55 million? Yes. Yes, please, Secretary. சார், இதில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு கீழே திணைக்களங்களும் 2 சபைகளும் வருது. இதில் வீடு அமைப்பு மட்டும் நாங்கள் நேரடியாக அமைச்சு செய்யுது. இது மிக மிக குறைவு. 30 மில்லியன் 20 வீடு தான். இந்த வீடுகள் அந்தந்த சொந்த வீட்டுக்காரரே செய்கிற வேலையால் அதால் இந்த வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சுது. ஆக 4 வீட்டுக்கு இன்னும் ஃபைனல் பேமெண்ட் 1 லட்சம் கொடுக்காம இருக்குது. ஏனெண்டா இந்த கதவை போட முடியாமல் இருக்கிறோம். அதை போட்ட உடனே அந்த பேமெண்ட்டு முடிச்சிடுவோம். எங்களோட பெர்சன்டேஜ் இப்போ குறைவாக காட்டுறதுக்கு காரணம் என்னென்றால், எங்களுக்கு கீழே 2 பெரிய திணைக்களங்கள் இருக்குது. ஒன்று வீதி RDD, ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மற்றது உள்ளூராட்சி திணைக்களம். இந்த 2ம் தான் கூடுதல் நிதியை பாவிக்கிற நிறுவனங்கள். வருஷ கடைசியில் தான் எங்களுக்கு மாகாண சபைக்கு நிதி கிடைக்கிறபடியால் இந்த RDD தந்த வேலையெல்லாம் 100% ஏற்கனவே தந்த அது செய்து முடிச்சிட்டுது. இப்போ மேலதிக நிதி தரப்பட்டிருக்கு. RDDக்கு ஒரு 15 நாளுக்கு முதல் தான் அந்த நிதி எடுத்தது. இப்போ நாங்கள் 100% காட்டணும்னா அந்த நிதியை நாங்கள் எடுக்காமல் இருந்தால் நாங்கள் 100% இப்போவே RDD என்ஜினியர் இருக்கிறார். ஆனால் மேலதிக நிதி ரோட்டுகள் திருத்துறது தேவையானபடியா இப்போ தான் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில் RDD அந்த வேலைகளை முடித்து செய்யும். RDD 100% தன்னுடைய தனக்கு தந்த நிதியை ₹1 திரும்பாமல் செய்யக்கூடிய ஒரு திணைக்களம். அந்த வகையான பயிலத்தை அதே மாதிரி சுற்றுலாத்துறையில் இருக்க சிற்பம் சுற்றுலாத்துறையும் எங்களுக்கு கீழே தான் வருது. உண்மையாக என்னென்னா சுற்றுலாத்துறை மத்திய அரசால் தான் செய்யப்படுது. எங்கள்கிட்ட டூரிசம் பீரோன்ற ஒரு சிறிய அமைப்பு, புதிய அமைப்பு தான் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நிதியையும் நாங்கள் தான் கவனித்து கொள்கிறோம். இதில் அந்த பெருந்தொகையான நிதி எங்கே வருதுன்னு சொன்னால் ஒரு 69 மில்லியன் நிதி கிடைச்சிருக்குது. அது 3 வருஷத்துக்குரிய திட்டம். இப்போ அது டெல்டியில் 2 கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை நாங்கள் நேராக செய்கிறதில்ல, பில்டிங் டிபார்ட்மெண்ட் தான் அதை செய்கிறது. ஆரம்பிச்சிட்டுது. அதாவது இந்த வருஷம் உண்மையாக நாங்கள் அதில் 16 மில்லியன் செலவழித்தா எங்களுக்கு 100% காட்ட முடியும். உண்மையாக நாங்கள் அந்த வீதங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. வேலை குவாலிட்டியாக முடியணுமென்றதை தான் பார்க்குறோம். அந்த நிதி திரும்பி போறது அண்ட் ஒரு இது கிடையாது. எங்களுக்கு தார இம்ப்ரெஸ் அத்தனையும் நாங்கள் செலவழிப்போம். எந்த கன்சர்ன் ஐயா, வார நிதி அவ்வளவு எங்களுடைய ஏரியாவுக்கு போகணும்ன்ற மட்டுமே இந்த பிரச்சனை. நாளைய பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு நேரம் எழுந்து நாங்கள் கேட்கலாம். இந்த நிதி காணாது தந்தது 100% பாவிச்சிருக்கிறோம். அதே நேரம் பாருங்க, உள்ளூர் அதிகார சபை வீதியில 42 மில்லியன் தந்திருக்கணும். அதுல நீங்கள் இன்றைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் 13 மில்லியன் தான் பாவிச்சிருக்கீங்க. எத்தனையோ உள்ளூராட்சி அதிகார சபை வீதிகள் புனரமைக்கப்படாம எனக்கு எழுத்து மூலம் அனுப்பி கொண்டிருக்கணும். இது உங்களை குறை சொல்வதற்கான எந்த ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. அப்படி ஒரு அரசியல்வாதியா வாரதா இருந்தா ஓலவெல்ல இருந்து இதே மாதிரி கொடியேற்றி போட்டு வந்திருப்பேன். நான் அப்படி ஒரு தேவை எனக்கு இல்லை. நான் இப்போது அரசியல்வாதியானது மக்கள் என்னிடம் கேட்பதை அரசியல்வாதிகளிடம் அனுப்புவதற்கு அரசாங்க ஊழியர்களிடம் அனுப்புவதற்கு மட்டும்தான். இந்த மொத்த 42 மில்லியன்ல உள்ளூராட்சி அதிகார சபையில 10 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கீங்க. அப்ப எனக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்டா, ஐயா மிச்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்ல. அதுக்குரிய பில் வந்தா பிறகு நீங்க ப்ரொஜெக்ட் கமிஷன் ரிப்போர்ட் அனுப்பி நீங்கள் 31ஆம் தேதி 100% காட்டுவீங்கன்னு சொன்னாலே சந்தோஷம். அதை விட்டுட்டு நாங்கள் கேள்விகள் அங்கால கேள்வியை கொண்டு போறது, பிரசன்டேஷன் செய்கிறது, அல்லது மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜர் பட்ஜெட் கொண்டு போது முதல் பேச தெரியாம இருக்கிற மாதிரியான பதில்களை சொல்லாதீங்க. அர்ஜுனா
அந்த அர்ஜுனாட கேள்வி, அர்ஜுனா எம்பியோட கேள்வி நியாயமான கேள்விகள் இருக்குது. அதுல வந்து இடையில வந்து மத்தாக்களுக்கு தனிப்பட்ட இதை அது கொஞ்சம் நிப்பாட்டி கொள்வோம் ப்ளீஸ் சரியா. ஆனா அர்ஜுனா கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்குதுன்னு கேட்டா ஒதுக்கப்படுகின்ற நிதி 100% நடைபெறுதா இல்லையா என்பது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உரிமை இங்க இருக்கின்ற எல்லாத்துக்கும் இருக்குது சரியா. அப்ப அந்த அதற்கான பதிலோட சரியா இருங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிக் கொள்றோம். அதே நேரத்தில் இந்த அர்ஜுனா தனிப்பட்ட ரீதியான தாக்குதலுக்கு தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் அது வேண்டாம். ஏன்னு கேட்டா இப்ப நாளைக்கு நாங்க அவங்களோட வேலை செய்யணும். இல்ல இதுல என்ன தவிர மிச்சம் யார் சொல்ல விட்டாலும் தனிப்பட்ட ரீதியாக நான் கேள்வி வைப்பேன். என்றால் நான் என்ன கேள்வி கேளாதானே நீங்க இவ்வளவு நேரம் நான் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட்டா பேசுறேன். இல்ல இல்ல சார், என்னென்றால் இந்த விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படவில்லை. இந்த மாதிரியான கேள்விகள் கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். அது இந்த மாதிரி இல்லை, அது உங்களுக்கு தனி நபர்களை எடுக்க வேண்டாம் ப்ளீஸ். சொல்லுங்க செயலாளர் அவர்களே. சார், எங்களுக்கு உள்ளூராட்சி 34 மன்றங்கள் இருக்குது. வீதிகளை வந்து அவன் நேரடியாக தான் செய்கிறது. எங்களுக்கு ரோட்டுக்கு தந்த காசு 1 ரூபா கூட திரும்பி போகாது. நாங்கள் டிசம்பர் 31 முடிப்போம். எங்களுக்கு உண்மையாக நீங்கள் இப்போ போன இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு இந்த வருஷம்தான் முதல் ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய காசு கிடைச்சிருக்கு. இதை போல் எங்களால் நீங்கள் 50 மடங்கு தந்தாலும் வேலையெல்லாம் செய்ய முடியும். இப்போ பிரச்சனை நாங்கள் சிலோன்றதில்லை, உண்மையாக எங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்குற காசு குறைவேண்டது தான் பிரச்சனை. Impressed 64 million, 9 million matter. I would like to say this in English, so this goes to the media. They have sent you 64 million, and otherwise you have spent only 9 million. Then you can't claim the government saying that they are not allocating enough money. First, we have to spend this money, and then we can ask more. Isn't it? Kaurava அமைச்சரவர்களே, நாங்கள் தந்த முழு தொகையும் செலவழிச்சு போட்டு நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் எங்களுக்கு காணாதென்று கேட்பது நியாயமா, அல்லது 65 மில்லியன் தந்த போது 9 மில்லியன் மட்டும் செலவழிச்சு போட்டு காணாது கேட்பது நியாயமா? நீ சொல்றது சரி. நம்ம இந்த இதை இப்படி விடுவோம் சரியா. நாங்க அடுத்த அறிக்கையில இருக்குது, அடுத்த எங்களோட கூட்டம் இருக்கு தானே, அந்த கூட்டத்தில் வருகின்ற அறிக்கை இறுதி பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்க கேள்விகள் மேலதிகமாக கேட்போம். அதே நேரத்தில் அடுத்த வருடம் இதை விட நாங்கள் வேகமான முறையில். நன்றி ஐயா. பப்ளிக் இந்த மணியை நாங்கள் சரியாக பாவிக்க என்றது குற்றவியல் சட்டத்தின் ஒரு சரத்தில் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் என்பதை சொல்லிக் கொள்றேன். நன்றி. இதுல கௌரவ அமைச்சர் சாதாரணமாக பிரதேச சபை வீதிகள் கூட காப்பேட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வடக்கிலே முக்கியமாக மாநகர சபை ரோட்டுகள் கூட நாங்கள் இப்போது தெளிவாக பார்க்கலாம், எங்களுடைய கல்லும் தாரம் போடப்பட்டிருக்கிறது. ஏன் எங்களுடைய பிரதேச சபை அல்லது மாநகர சபைக்கு உட்பட்ட வீதிகள் மொத்த மேப் ஒன்றை நாங்கள் தயார் செய்து ஒரு மொத்த பேஸ்லைன் சர்வே ஒன்றை செய்து பிரியாரிட்டி அடிப்படையில் செய்யாம இப்படி ஒவ்வொருவரால் முன்மொழிகிற திட்டங்களை செய்து போட்டு மொத்தமாகவே யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார், வவுனியா போன்ற இடங்கள்ல எல்லா இடமுமே நாங்கள் ஏன் ஒரு தடவை ஒரு பேஸ்லைன் அனாலிசிஸ் ஒன்று செய்ய முடியுமா என்பதை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கேட்டால், அப்போது அந்த அரசியல் சார்பான, இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வீட்டுக்கு வாசலுக்கு தேவை என்றால் நான் ப்ரொபோசல் கொடுப்பேன், அப்படி சில பேர் கொடுத்திருக்கணும். அது மாதிரி அப்படி அல்லாமல் அரசியல் சார்பற்ற ஒரு மக்களுடைய தேவைன்ற அடிப்படையில் நாங்கள் இதை செய்ய முடியுமா என்று ஒரு எங்களுடைய தலைவர்கிட்ட கேட்டு சொன்னீங்கன்னா நன்றி. ஏன்னு சொன்னா நாங்கள் இப்ப தனித்தனியா நாங்கள் பிரேரணையை வைக்கல, அடுத்த முறை எனக்கு ஓட் பெற வேண்டும் என்றதுக்காண்டி நான் வெளியாமத்தில் கட்டாயம் கேட்பேன். என்றால் சாவச்சேரி ஆல்ரெடி எனக்கு ஓட் இருக்கு. அப்படி அல்லாம நாங்கள் ஏன் ஒரு எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு ஜஸ்டிபிகேஷன் மாதிரி, உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் மதிப்புக்குரிய அமைச்சர் மகேஸ்வரன் மறைந்ததன் பிற்பாடு இங்க முக்கியமான சுற்றுலாத்துறையான காரநகர்ல முக்கியமான பெரிய வீதிகள் கூட குண்டும் குழியுமா இருக்கு, நீங்க போய் பார்த்தா தெரியும். ஆனால் நீங்கள் வட்டகத்திக்கு போய் பார்த்தா தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய வீட்டுக்கு போகின்ற வாசல் வரைக்கும் காப்பேட் போடப்பட்டிருக்கிறது. அப்படியான நிகழ்வுகள் அல்லாமல் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே மக்களின் தேவை என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் மக்களுடைய தேவைகளை ஆராய்ந்து செய்யுமா, அல்லது பெரியவளானில் என் வீட்டு வாசல் வரைக்கும் போட்டு தர முடியுமா என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்றேன். இல்ல அர்ஜுனா, எம்பி சொல்லுகின்ற விடயத்துல ஒரு சில விடயங்கள் உண்மை இருக்குது. அதுகள் சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் எடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஒரு விடயம், அதாவது பிரதேச சபை, நகர சபை, அதே நேரத்தில் நகர அபிவிருத்தி சபை, வீதி அதிகார சபை, இந்த 3 நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகளுக்கான திட்டமிடலை செய்ய வேண்டும்.
அப்ப அந்த திட்டமிடலின் கீழ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கின்ற ப்ரொபோசல் நிறைய வந்திருக்கிறது உண்மை. ஆனா அதுகள் ஒரு ஒருங்கிணைப்பு உண்டு இல்லை. இன்னைக்கு வந்திருக்கின்ற நாங்கள் முதல்ல இந்த முன்மொழிவு வைத்தது கூட அதில் கூடுதலான சாவகச்சேரி பிரதேசத்துக்குரிய முன்மொழிவுகள் தான் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஏனைய பிரதேசங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தீவக பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அர்ஜுனா சொல்ற மாதிரி காரைநகர் பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டுக்கோட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு வீதிகள் புனரமைக்கப்படாது இன்னமும் பழைய சரித்திர பாதைகளாக இருக்கிறது. ஐயா, சீமோர் கூட திருப்பி இயக்குவதாக அமைச்சரவையில் சொல்லியிருக்கிறார்கள். கார்னர் சீமோர் நிறுவனத்தை திருப்பி இயக்குவதாக. அதனால் கார்நகர் முக்கியமா சுற்றுலாத்துறையாக இருக்கிறபடியால் கார்நகர் வீதிகள் கட்டாயம் புறநமைக்கப்பட அதனால் வேண்டி நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் என்னென்றால், இந்த நிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு உருப்படியான திட்டங்களை தாங்க கேட்ட அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் யாழ் மாவட்டத்துக்கு பெருந்தொகையான நிதி வருது. அப்ப அந்த நிதியை நாங்கள் இப்பயே நாங்கள் ரெடியாக இருந்தால் தான் நிதி கிடைத்த அடுத்த நிமிடமே நாங்கள் எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்க முடியும். இல்லாட்டி அடுத்த வருடம் நாங்கள் இந்த இப்படிப்பட்ட குறைகள்னா சொல்றதுக்கு வச்சுக்க கொள்ளக்கூடாது. அதனால தான் நாங்கள் இப்போ அரசாங்கத்திலையும் கேட்டிருக்கிறோம், அரசாங்கத்திலையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், எல்லா ப்ரொபோசலையும் தாங்கன்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எல்லா ப்ரொபோசலுக்கும் இந்த வருஷம் காசு ஒதுக்க முடியுமா முடியாதுங்கிறது வேற பிரச்சனை. இருந்த போது ஒரு ப்ரொபோசல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதுகளுக்கு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவையும் இருக்குது, அவர்களுடைய முன்னுரிமை அளிக்கின்ற பிரதேசங்கள் இருக்கின்றது. உண்மையில முன்னுரிமையை கண்டு கொள்ளுகின்றவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். அப்போ அந்த பிரதிநிதிகளுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் நமது மாவட்டத்தை சரியான முறையில் இனம் கண்டு கொள்றதுக்கு உங்களோட உதவி தேவை. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் செயற்படும் தான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளம் அழிந்துவிடக்கூடிய பொதுமக்களை பாதிக்காதவாறு அதில் செயற்படுத்த வேண்டும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவிட வீதிகள் என்கின்ற போது அது வடிகால் அமைப்பா அல்லது அதில் இருக்கின்ற இணைக்குறை அனைத்தையும் நிறைவு செய்கின்ற திட்டங்களாக எதிர்காலத்தில் இருக்கணுங்கிறதான். இப்போ யாழ் நகரத்தை நாங்கள் கட்டி எழுப்புகின்ற வேலையை எடுத்துக்கொண்டாலும் கூட யாழ் நகரத்தில் சும்மா வடிகால் அமைப்பு மாத்திரம் தண்ணியை போகிறதுக்கு மாத்திரமல்ல பிரச்சனை இருக்குது. அதில் அனைத்து வேலைகளையும் முன்னெடுக்கணும். அது நீண்ட நாள், குறுகிய கால, நீண்ட கால, மத்திய கால வேலை திட்டங்களோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது அந்த வகையான வேலை திட்டங்கள் தான் வகுக்க வேண்டும். கௌரவ அமைச்சர், என்னுடைய வீடும் கௌரவ எம்பியோட வீடும் ஒரே ஏரியாவில் இருக்கபடியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும். முக்கியமாக நான் சொல்ல வருவது வீதி அபிவிருத்தி மட்டுமல்ல, சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும், சம்பந்தப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்டுகளை எங்கள்கிட்ட அதை பார்க்க தெரிவினா இருந்தா நாங்கள் அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோட சேர்ந்து கலப்பினா இருந்தால் அதுக்குரிய ஒரு நல்ல இது ஒன்று வரும். நான் இதில் குறை கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறதில்லை என்னுடைய வீட்டில். அதனால இது குறை கண்டுபிடிக்கிறதாக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை. அப்படியான ப்ரொஜெக்டுகளை முதலே ஒரு PDF பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானே சொல்லுவேன் போட வேண்டாம். ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் என்பதால் வைத்தியருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் பாதை போடப்படும் என்ற அடிப்படை நம்பிக்கையோட நல்ல விரும்பும் இந்த ஒரு நன்றி. என்னன்னா உண்மையில ஆடிக்கு எவ்வளவு வீதிகள் இங்கே இருக்குது செய்யப்படாமல் இருக்கிறது செய்தது. அதே நேரம் ஆடிக்கு எவ்வளவு இருக்குது, பிரதேச சபைகள், நகர சபை, மாநகர சபைகள் இருக்கிறது. இதுங்க அடுத்த கூட்டத்தில் பட்டியல் படுத்தினீங்க என்றால் அதில் முன்னுரிமையை கொண்டு வந்தாலே கன விஷயம் நடக்கும். கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைக்கு அமைவே நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களத்திலே தங்களுடைய வீதிகள் தொடர்பாகவும் அதிலே திருத்தப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பாகவும் அதற்குரிய மதிப்பீடும் அவர்களிடத்திலே முன்னுரிமை அடிப்படையில் இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு அவர்கள் அந்த தற்போதைய பெறுமதியிலே அதற்குரிய மதிப்பீட்டை மீள் செய்து அவர்கள் எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே சமர்ப்பிப்பார்கள். அந்த விவரம் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்னர் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 3 வீதிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், உள்ளூராட்சி திணைக்களத்தின் வீதிகளுடைய விவரங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அதுக்குரிய மதிப்பீட்டோடு உங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம், அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு அனலைசிஸ் செய்யல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெவில் வாக்கிங் சொல்றது அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த இது நடக்கும். அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குறைகளை சுட்டுக்காட்டும் பட்சத்தில் சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் தயவு செய்து யூடியூபில் அடுத்து வாசிக்குமாறு உங்களுடைய அன்பு பெருமைப்படம் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங்ல ஒரு செக்ஷன் இருக்கு, டெவில் வாக்கிங், ப்ளீஸ் ரீட். தலைவர்
ஓ அதான் உங்களோட தான் நான் பேசுறதுலான் இருக்கேன். இதா மேலதிகமா எந்த திட்டம் ரைட். நாங்கள் என்னென்றால் இதில் அடுத்த திட்டம் எங்களுடைய நடம் இந்த அஜெண்டாவில் போட்டிருக்கிறது. அரசாங்க நிறுவனங்கள் பொதுமைப்புகளால் சவரிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி சமகால தேவைப்பாடுகள் பிரதேச செயலாளர்களிடம் கோரி பெற்று இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் உங்களுடைய பார்வைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய தேவைப்பாடுகள் முன்னுரிமைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முன்னராக ஒரு 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களிலே எங்களுக்கு இந்த விவரங்களுடைய முன்னுரிமையை நீங்கள் தரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் இதற்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் த PSSP ப்ராஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்புக்கூறல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இந்த PSSP ப்ராஜெக்ட்டுக்கு? வாங்க. குட் மார்னிங். சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜஸ்னாவில் வந்து 95 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் 69 மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆகவே மிச்சம் வந்து கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவில்லை. ஸோ இந்த 10 டேஸ்ல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபையில் இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 டேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த படையத்த படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 டேஸ்ல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது அதே மாதிரி பண்ணால் சுகாதாரத்துறை தொடர்பாக எனக்கு தெரிந்தபடியால் இந்த கேள்வியில் உங்களோட முக்கியமான என்னுடைய அமைச்சரிடம் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜஸ்னாவில் PSSP ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகினது? இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் ஐயா. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டி தான் நான் ரெண்டு ஆகினான். ஆகவே மிச்ச குறைகளை சுட்டிக்காட்டினா சில நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த நிமிடத்தில் விளக்க விரும்பல. நீங்கள் இதுல யாழ்ப்பாணத்துல வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா உங்க வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து அவர்கள் இருக்கிறார். இதுல என்னென்றால் மொத்த 95 மில்லியன்ல 69 மில்லியன் நீங்க பாதிச்சிருக்கீங்க. அது மாதிரி கிளிநொச்சியில 65 பாதிச்சிருக்கீங்க. முல்லைத்தீவுல 57 42. ஒரு காலத்துல போராட்டத்துல வரலாற்றுல எல்லாத்தையும் இழந்த ஒரு சமூகத்தின் 57 மில்லியன்ல 42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்க. 90 மில்லியன் பவுலிங்காக பாதிச்சிருக்கிறீர்கள். முன்னாடில 65 பாதிச்சிருக்கிறீர்கள். PDFஸ்ல வந்து 21 மில்லியன்ல 140 மில்லியன் தான் பாதிச்சிருக்கிறீர்கள். மிச்ச காசு அப்ப 21 மில்லியன்ல 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு? அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படுவது என்பதை தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் திருப்பியும் எடுக்கக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு முடிவும். அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதான உங்களுக்கு கேட்கிறேன். அதோட PSSP ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பு பரிசை கூட என்னுடைய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக மோப்புத்தத்தில் நான் பார்த்தேன். அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன். என்றால் நாங்கள் சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுகிற மொத்த பணத்தை ஐயா நீங்கள் இதுல 10 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 30% பாதிச்சிருப்போம், 40% பாதிச்சிருப்போம். முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் பீடியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பியிருக்கோம். முழு காசை திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லைன்ற நாங்க சொல்லுவோம். கொழும்புல போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லைன்னு திருப்பி விடுகிறார்கள். இதன் மூலம் அரசாங்கத்தின் பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இது ஒன்றுமே யாருமே எந்த MBAயுமே பாதிக்கப்பட போவதில்லை. இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இதற்குரிய PSSP ப்ராஜெக்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் பண்ண தயவு செய்து கேட்கவும். அதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு டேட் 348.94 மில்லியன். மிச்ச 10 நாள்ல 60 மில்லியன் பாதிக்கும். இல்ல பில்ஸ் இன் ஹேண்ட் 33.26 மில்லியன். ஓகே, மொத்தமா கூட்டிக்க 381 மில்லியன் வந்துட்டு. அதனால 19 மில்லியன் செலவழிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையே 10 நாள்ல. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த தலையங்கங்கள் போடும்போது ஒரு இயர் டைட்டிலோட போடுங்க. 2024, 2025, 2026 அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல போடுங்க. அப்பதான் ஐயா பாக்குறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்லை, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் ஒரு 3 லைன் போட்டுக் கொள்வோம். அந்த 3ஐயும் மொத்தமாக கூட்டி பார்த்தால் 100 கிட்ட இருக்கும். அப்போது மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும். வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். ஆனால்
ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, பருத்தித்துறை வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் பரந்தூர்லேருந்து ஒரு ஆள் பஸ்ஸில் வந்து ரங்கி போய்க்குள்ள அங்கே ஒரு ஃபுட் அக்கவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. அது லோயருக்கு அவர்கிட்ட நான் கேட்டு சொல்லலாம். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படலாம். மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்போது 5 நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 6 பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது. மேலும் 3 அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும். மேலும் 2 அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும், இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மேலும் 5 அந்த இரத்த பரிசோதனை வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும். ஆகவே மேலும் 5 சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன. பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை. இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக, போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் 2002 என்னுடைய RDHS கிளிநொச்சியில் தொடங்கி 25 வருடம் கடமையாற்றி இருக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ அமைச்சர்கள், யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயிலும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன். இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறுக்கீடு செய்யக்கூடும் என்பதற்காக முதலே சொல்லுகின்றேன். அது உங்களோட ஆஃபீஸில் இல்லை. இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர்களினை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் இருக்கின்றன. நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின்
தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகின்றேன். நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன். மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல, இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா, நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்து தான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வாலண்டியர்ஸ் பற்றியும் கேட்டிருந்தால், 2022ஆம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்புக்கு சென்றபோது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் 50 பேரை, டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் 50 பேரை எடுத்து 3 மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார். அதற்கு பின்னர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் 200 பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமின்றியும் வேலை செய்ய தயார், தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் இன்னும் சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம். அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்லுகின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தையும் வழங்க முடியும். வேலை வாய்ப்பை வழங்குவது பணிப்பாளரின் நிலை அல்ல. இது விடயமாக நான் சுகாதார அமைச்சுக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். நேற்றும் 102 தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள். இன்னும் 92 பேர் இன்றும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக எமது வைத்தியசாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் நிரப்பித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சமுதாய மருத்துவத்துறையின் பதிவாளர் PDHS ஆபீஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மாகாண பணிப்பாளரும் மாவட்ட பணிப்பாளரும் இந்த எலிக்காய்ச்சல் சம்பந்தமான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். காலமே 6 மணிக்கு நாங்கள் பருத்துறை ஆஸ்பத்திரி நாங்கள் அதை முடிச்சு கொண்டு வந்தார்கள். இப்ப இருக்கிற பிரச்சனை என்றால் 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தற்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. பருத்தித்துறை, கரவட்டி, மருதங்கேணி, சாவச்சேரி. இப்ப இருக்கிற நிலைமையில கிட்டத்தட்ட 58 நோயாளர்கள், எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நோயாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் 24 பேரும், சாவச்சேரி 4, மருதங்கேணி 6 என சந்தேகிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட 6 இறப்புகள் நடந்துள்ளன. அதை பற்றி சத்தியமூர்த்தி சார் அவர்கள் கூறியிருந்தார். போதனா வித்தியாசம் நடந்தபடியால் அதை நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இங்கே
போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்கள் தற்சமயம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவிலும் ஏனைய 28 நோயாளிகள் விடுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த இறப்புகள் ஏன் நேரிட்டது என்று சொன்னால், இந்த 6 பேருமே தாமதமாக அரச வைத்தியசாலைகளை நாடியது மிக ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இங்கே எவருமே அச்சம் கொள்ள தேவையில்லை. சரியான நேரத்தில் அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுவோமாக இருந்தால் இந்த உயிராபத்துக்கள் தவிர்க்கப்படும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒலிபெருக்கிகள் மூலம் இப்பொழுது மிகவும் குறிப்பாக அந்த 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளையும் மையப்படுத்தி அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் அரசாங்க வைத்தியசாலைகளை உடனடியாக நாடும்படி. இதைவிட இந்த வெள்ள நீரினால் அழுக்கடைந்த குளங்களில் குளிக்க வேண்டாம் என்றும், சுட்டாரிய தண்ணீரை மட்டும் பாவிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களது ட்ரீட்மெண்ட் நடவடிக்கைகள் மிகச்சிறந்த ஒழுங்கமைப்பின் கீழ் போதனா வைத்தியசாலை ஒருங்கிணைப்பின் கீழ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதைவிட ஒவ்வொரு நாளுமே எங்களது கொழும்பிலிருந்து டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் ஜூம் மூலம் எங்களுடனும் அங்கிருக்கின்ற நிபுணர்களும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நேற்று ஒரு குழு வந்து இறங்கியுள்ளது. சமுதாய மருத்துவத்துறை நிபுணர்கள் தொற்று நோயியல் பிரிவிலிருந்து அவர்கள் களத்தில் நின்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரிகளில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இன்னும் களத்தில். இதைவிட இன்றொரு குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் போதிய தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு விண்ணப்பத்தை நான் மேற்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுடையவர்கள் விவசாயிகள் என்றபடியால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் மூலம் அந்த பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளை நீங்கள் ஓரிடத்தில் திரட்டி தருவீர்களாக இருந்தால் இதற்குரிய ப்ரோபிலெக்சிஸ் என்று சொல்கின்றது டாக்ஸிசைக்ளின் மருந்து, அந்த மருந்தை எங்களது PHI கொடுப்பார்கள். இதை போல இந்த ஃபிஷர்மேன் மீன்பிடி தொழில் செய்கின்றவர், கடல் மீன்பிடி அல்ல, இந்த குளங்களில் மீன்பிடி தொழில் செய்கின்றவர்கள் கூட அவர்களை எங்களது டிஎஸ் ஆபீஸ் மூலமாக இந்த உத்தியோகத்தர்கள் ஒரு இடத்தில் ஒருங்கிணைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் இந்த ப்ரோபிலெக்டிக் கொடுக்கும் போது இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும், உயிராபத்துக்களையும் தடுத்துக் கொள்ள முடியும். இது சம்பந்தமாக ஏற்படுறதுக்கான மூல காரணம் என்ன என்பதையும், அப்ப அதை தடுத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு தெளிவூட்டல் நடவடிக்கை ஒன்று அத்தியாவசியமா தேவைப்படுது. திட்டங்களுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா என்பதையும், அதே நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கடந்த வெள்ள நீர் ஏற்பட்டதன் பிறகு எல்லா இடங்களுமே பாரிய பாதிப்புக்குள்ளானது. அப்போ அந்த நிலைமையில இருந்து அது மீட்டெடுக்க அந்த குளங்கள் சுத்தப்படுத்துகின்ற வேலைகள், இவ்வாறான சுத்திகரிக்கின்ற வேலைகள் இதுகள் எதுவும் செய்யப்படுகின்றதா அல்லது அதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றதா, அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு உங்களோட பக்கத்தால் இருந்து ஏதாவது தெரிஞ்சு கொள்றது. அமைச்சர்களே, நாங்கள் போதிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒளிவாங்கிகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் தற்சமயம் இந்த குறிப்பிட்ட 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதைவிட பத்திரிகை அறிவுறுத்தல்களை எங்களது மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வழங்கி இருக்கின்றார். இதைவிட தடுப்பதற்கு தவிர்ப்பதற்குரிய வழிவகைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சுட்டாரிய நீரை பருங்கள். இதைவிட களத்திலே கூடுதலாக ஆபத்துடைய இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு எங்களது களப்பணியாளர்கள் சென்று வீடு வீடாக இந்த மருந்தை விநியோகித்துக் கொண்டிருப்பதோடு அறிவுறுத்தல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் வேண்டி இப்ப விஷயமாக நாங்கள் இங்கே இருக்கின்ற ஊடகங்களுக்கிடம் ஒரு கேட்டுக்கொள்கின்றோம், ஊடகவியலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இந்த பிரச்சனையை ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்னுரிமை அளியுங்கள், அதற்கான சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஊடகங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி அமைச்சர். அடுத்த இந்த ஏனியவை என்ற இதுக்குள்ள வைத்திய சத்தியமூர்த்தி அவர்களுடைய சம்பந்தமாக நான் ஒரு 2 நிமிடம் எடுத்து கதைக்கலாமா? என்னென்றால் வைத்திய சத்தியமூர்த்தி என்று என்னுடைய ஒரு 2 மினிட்ஸ் இந்த பேரை சொன்னபடியா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கொஞ்சம் சத்தியமூர்த்தியோட கதை நமக்கு தேவையில்லை. அவரு டைரக்டரை பத்தி தான் பேசுங்க அல்லது அவருடைய நிர்வாகத்தை ஏதாவது பேசுங்க. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில 170 தொண்டர் அடிப்படையில்
3 வருடங்களாக ஆண் பெண் பிள்ளைகள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய், மொத்தம் 36 மாதத்தில் 5 மாதம் மட்டுமே அதிகபட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான எழுத்து மூல முறைப்பாடுகள் இடம் தரப்படுகின்றது. லேபர் ஆக்டுக்கு கீழே மேக்சிமம் ஒரு ஆளை நாங்கள் வச்சிருக்கக்கூடியது 6 மாதம், 3 வருடங்களுக்கு வச்சிருக்கிறபடியால் அந்த லேபர் ஆக்டிவ்ல சம்பந்தப்பட்ட வைத்தியர் சொல்லலாது தன்னுடைய டிப்யூட்டி டைரக்டர் தான் அவருக்கு எடுத்தவர். அதனால அவர் எடுத்தபடியால் நான் அப்படியே விட்டிருக்கேன் சொல்லி, அதாவது ஒரு நிறுவனத்தின் ஒரு நிர்வாக இயக்குனர் முக்கியமா முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கல என்று சொல்லி மஹிந்த அரசாங்கத்திடமிருந்து என்போஸ் வேண்டி கொண்டு வந்த எங்களுடைய தங்கம் மூர்த்தி அவர்களை ஒரு நிமிஷம் சார் பொருங்கோ, அவர்கள் அதற்கு பிறகான ஒரு இன்போஸ்ட், அதாவது சில அவர் எழுந்து சொல்லியிருந்தார் வைத்தியர்களுடைய தரத்தை பற்றி கலைக்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். ஒரு போதனா வைத்தியசாலைக்கு டிப்யூட்டி சீனியர் அட்மின் கிரேட்டில் இருக்கின்ற கன்சல்டன்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாழ்ப்பாணத்தில் நெதர்லாந்து ப்ரொவின்சில் இருக்கத்தக்கதாக ஒரு ஆக்டிங் கன்சல்டன்ட் பெரும் ட்ரெயினிங் முடிக்காத ஒருவரை மஹிந்த அரசாங்கம் என்போஸ் கொடுத்து அனுமதித்திருக்கிறது காலங்காலமாக. அதன் மூலம் அப்போது அந்த சீனியர் அட்மின் கிரேட் அடிப்படையான ஒரு தகுதியை இவர் இழந்தபடி ஒரு என்போஸ், அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு உதாரணத்துக்கு இந்த கச்சேரிக்கு ஒருவருக்கு என்போஸ் கொடுக்குமாக இருந்தால் அவர் சாயும் வரைக்கும் அவர் தான் அரசாங்க அதிபராக இருந்தால் இந்த அர்ஜுனா இது சம்பந்தமா வழக்கு எனது பேரில் வழக்கு பதியப்பட்டு நீங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய பிரச்சனை. Because I want to tell the Deputy Inspector General of Police, they have filed a case against me as a member of parliament. I have the special immunity. They have failed to provide the security for me. So I went driving my vehicle myself, went to the hospital, parked there, went there. I called him very nicely and talked to him and asked the reason why you have sent those people to the Ministry of Health. Okay, thank you. Sir, give me a second. No, விவாதம் வேண்டாம். Okay, இது பாராளுமன்றத்தில் 17ஆம் தேதி கொடுத்தேன். ஆனால் அதற்கு முன்னமாக அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தை தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு மட்டும்தான் செய்திருக்கேன். நன்றி. அடுத்ததாக இந்த அவர்கள் ஒரு கீழ்வரும் கோரிக்கைகள் முன் வச்சிருக்கின்றார். அதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தல் வேண்டும் என்பது. அது கட்டாயமாக நைனாதீவு கட்டாயமாக அது நாங்கள் மேற்கொள்கிறோம். உறுப்பினர்களே, இப்போதையும் கூட நம்ம நாடு தழுவிய ரீதியாகவுமே சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்ற அனைத்து முறைகளையும் தடை செய்யறதுக்கான தீர்மானம் உண்டு. அதே நேரத்தில் அது எல்லாத்தையும் மீறிய செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியும். எல்லா இடங்களையும் அப்படி முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கான வேலை திட்டங்களையும் தோற நம்ம முன்னெடுக்கிறதுக்கு நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். அதனால இது சம்பந்தமாக நானும் இந்த அமைச்சு என்ற வகையில் நான் இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை எடுக்கின்றேன். அதே நேரத்தில் இது சம்பந்தமாக இதண்ட மீளாய்வை நம்ம எதிர்வரும் அடுத்த கமிட்டியில் நம்ம கூடுதலாக பேசலாம். அதே போன்று நீங்கள் இன்னொரு கோரிக்கை இருக்கிறீங்க, குடிநீர். அதுவும் நைனாதீவு குடிநீருக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட் செய்து பகுதிகள் 5, 6, 7க்குத்தான் உண்மையிலே செய்யப்பட்டது. ஆனால் அந்த பகுதிகளுக்கு வழங்காமல் மற்ற இடங்களுக்குத்தான் அந்த அதன் பலன் போகுது. இப்போ இந்த விஷயம் பேசப்பட்டு 1 மணித்தியாலம் கொடுக்குறான்னு சொல்லி போட்டு இப்போ 20 நிமிஷம் மட்டும்தான் வழங்கப்படுது. அதையும் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். என்னென்றால் ஓட்ட போட்டு அது நைனாதீவு